வணக்கம் யுவர்ஸ். பேக்கிடம் டேல்ஸின் கதை கேட்கலாம் வாங்க. அடுத்த புத்தகம் தொடுவானம் என்ற தலைப்பில் வந்திருக்கிற புஸ்தகம். இதில் சுபஸ்ரீ ரவிச்சந்திரன், மேல்மங்கலம் வி ஷியாமளா, மாதங்கி வி பிரபாவதி, வசந்தி ஜனார்தனன், பார்வதி நாகமணி, சரோஜா நாராயணன், காயத்ரி முரளிதரன் இவ்வளோ பேர் கதை எழுதியிருக்காங்க. என்னென்ன தலைப்பில் எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போமா? மழை காதலி, காதலிப்பதில் என்ன தவறு, அன்பே வா, முழு பூஷணிக்காய், இருண்ட உலகம், விலை மதிப்பு, சாதித்த சம்யுக்தா, வசுமதியும் தீபாவளியும், நான் நானாக, காதல் கனவு, சீதா கல்யாணமே வைபோகமே, காசா பணமா, நட்பு, தேன்மொழி, நவீன சரஸ்வதி சபதம், முற்பிறவியின் காதலி, இத்தனை தலைப்பில் எழுதியிருக்காங்க. இதில் நான் பிரபாவதி எழுதின வசுமதியும் தீபாவளியும் அந்த கதையை எடுத்து படிக்க போகிறேன். தீபாவளி நெருங்கி இருக்கு இல்லையா, தீபாவளி நெருங்கி வந்துடுது இல்லையா, அதனால் வசுமதியும் தீபாவளியும் படிக்கலான்னு ஆசைப்படுறேன். படிக்கலாமா? ஊரில் எல்லோரும் தீபாவளி என்றால் சந்தோஷமாக எதிர்பார்ப்பார்கள். ஆனால் சுந்தரத்திற்கோ தீபாவளி என்றால் குலை நடுக்கம். காரணம், அவருடைய தர்மபத்தினி வசுமதி தான். 2-3 வருடமாக வசுமதியின் அட்டகாசமும் அலம்பலும் தாங்க முடியவில்லை. ரிட்டையர் ஆனால் அவர்கள் வீட்டு அடுப்பங்கரை துவம்சமாகிறது. அவளுடைய சாதாரண சமையலே என்னவோ ஏதோ என்று இருக்கும். அவ்வப்போது அவள் அம்மாவோ மாமியாரோ வரும்போது கொஞ்சம் சமையல் மணக்கும். கொஞ்ச காலம் அவர்கள் செய்து விட்டு போன பொடிகள், ஊறுகாய்கள், புளிக்காய்ச்சல்கள் நாக்கை காப்பாற்றும். அதற்கு பின் பழைய குருடி கதவை திரடிதான். சுந்தரத்திற்கு பொறுமை அதிகம், பாவம். இன்று வரை எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் கூட ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விதமாக ஆராய்ச்சி செய்து பார்த்து கொண்டிருக்கிறாள் வசுமதி. இன்னும் பாவம் பக்குவம் பிடிபடவில்லை. முன்பெல்லாம் தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்திக்கு வேண்டிய இனிப்புகளை கடையில் வாங்கி விடுவாள். மற்ற பண்டிகைகளை பெரிய மச்சினர் வீட்டில் ஒன்றாக கொண்டாடிவிட்டு ஒத்தாசை என்கிற பேரில் எதையாவது செய்துவிட்டு அடுத்த வேளைக்கும் சாப்பாடு எடுத்து வந்து விடுவாள். சமீபமாக தானே செய்து தீருவேன் என்ற வீம்பு பிடித்திருக்கிறது. இந்த வருஷத்து தீபாவளிக்கு மட்டும் விடுவாளா? முதலில் முறுக்கு செய்கிறேன் பேர்வழி என்று ஆரம்பித்தாள். அரிசியை களைந்து உணர்த்தி அப்புறம் அரைத்து வரச் சொல்லி சுந்தரத்தை ஏவினாள். அது சேமியாவாக வந்தது. அதற்கும் சுந்தரத்திற்கு தான் திட்டு. பாவம், அவளுக்கே பதம் தெரியாத போது அவரிடம் எப்படி பதம் சொல்லி அனுப்புவாள்? ஆனால் இந்த உண்மையை அவளிடம் வாய்விட்டு சொல்லிவிட முடியுமா அவரால்? கப்சிப் என்று சாப்பிடாத அல்வாவை நினைத்து கொண்டு வாய்மூடி இருப்பதுதான் அவர் உடம்புக்கு நல்லது. திரும்பவும் வேறு ப்ராசஸில் மாவு அரைத்து வர மிஷினை தேடி போனார். மிஷின் சொந்தக்காரன் அவரை பார்த்த பார்வையே சரியில்லை. மிஷினுக்குள் அரிசி போடுவதற்குள் ஃபோன் கால். இங்கே பாருங்க, அந்த அரிசியை அப்படியே கொண்டு வாங்க, உளுந்து வறுத்து போட மறந்துட்டேன் என்று குரல் கொடுத்தது செஃப் வசுமதி தான். அவள் கூவியது காதில் விழுந்து, அங்கிருந்த ஒரு மாமி, உளுந்துதானே, அதை மிக்சியில் பொடித்து கலந்துக்கலாமே என்றார். மாமிக்கு வசுமதியை தெரியுமா, சுந்தரத்திற்கு தெரியுமா? அதையெல்லாம் வீட்டில் சொல்லி கொண்டு வம்பில் மாட்டுவாரா என்ன? வேறு வினையே வேண்டாம். யாரோ கத்துக்குட்டி சொல்கிறதையெல்லாம் எங்கிட்ட சொல்லாதீங்க, நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க போதும். இதைத்தானே அவள் சொல்ல போகிறாள். தன் வாயாலை கெட அவர் தயாரில்லை. பேசாமல் விட்டுவிட்டார். ஒரு வழியாக முறுக்கு மாவு ரெடி. எள், உப்பு, எண்ணெய் போட்டு பிசைந்தாள். மாவு பார்க்க நன்றாகத்தான் இருந்தது. அதை பார்த்து பூரித்து போனாள் வசுமதி. பல கோணங்களில் புகைப்படம் வேறு எடுத்து வைத்து கொண்டாள். முதலில் பிள்ளையார் பிடித்து வைத்தாள். கன்னத்தில் போட்டு கொண்டாள். உன்னை நம்பித்தான் ஆரம்பிக்கிறேன், ஆணைமுகத்தானே என்று தலையில் குட்டி கொண்டாள். கிட்ட நிற்காதீங்க, கூப்பிட்டா வந்தா போகிறோம், யாரும் பார்த்தா திஷ்டி ஆகிடும், வாசல்ல யாரும் வராமல் பார்த்துக்கங்க என்றாள். வருபவர்களை என்ன செய்வது? சுந்தரமா கொக்கா வாசல் கதவை பூட்டிவிட்டு கொல்லை பக்கமாய் உள்ளே வந்து அமர்ந்தார். ஏன், என்னாச்சு, இப்படி வரீங்க? இல்லை, கதவை பூட்டிட்டேன், யாரும் வந்தா கஷ்டம் இல்லையா என்ற சுந்தரத்திடம், உங்களை போய் எனக்கு கட்டி வச்சாங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட சாமர்த்தியம் போராது என்றாள். என்னது? 2 குழந்தைகள் பிறந்து திருமணமாகி பேரன் பேத்தி எடுத்த பிறகு இந்த வார்த்தை சொல்கிறாள். இப்போது எதற்கு அந்த வார்த்தை என்றால், அவளுக்கு தீபாவளி புடவைக்கு மேட் ஃபினிஷ் செட்டு ஆர்டர் செய்திருக்கிறாளாம். கொரியர் பூட்டிய வீட்டை பார்த்து திரும்பி எடுத்துக்கொண்டு போய்விட்டால் அதுதான் அவள் கவலை. அடுப்பில் எண்ணெய் காய்ந்ததும் நாடியில் மாவை போட்டு பிழிய ஆயத்தமானாள் அம்மணி வசுமதி. என்ன அழுத்தி என்ன பயன்? கைதான் இறுகியதை ஒழிய மாவு வெளியே எட்டி மட்டும்தான் பார்த்தது. என்னங்க, இங்க வாங்க, நீங்க கொஞ்சம் பிழிஞ்சு பாருங்க என்றாள். அவராலும் எவ்வளவு தம் பிடித்தும் முடியவில்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு முகத்தை அஷ்டகோணலாக ஆக்கியபடி ஒரு முறுக்கு,
உடம்பையே முறுக்கி முறுக்கு ஒன்று பிழிந்தார். உள்ளங்கை ரத்தம் போல சிவந்து வலித்தது. பிறகுதான் வசுமதிக்கு புரிந்தது மாவு மிகவும் கெட்டியாக இருக்கிறதென்று. கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைந்து மீண்டும் பிழிந்தாள். முறுக்கு அருந்து விழுந்தது. ஆலோசனை கேட்டு போன் நாலா பக்கமும் பறந்தது. மாவு அரைத்தது முதல் சுந்தரம் வாசற் கதவை பூட்டியது வரை என்று இப்போது சரியாக வராத வரைக்கும் சொல்லி ஆயிற்று. நடுநடுவில் சுந்தரத்தால் அவர் அரைத்து வந்த மாவால்தான் முறுக்கு சரியாக வராதது போல் பில்டப் வேறு. வெண்ணெய் கூட போயிருக்குமாம். கொஞ்சம் மாவு போட சொல்றா என் பெரியக்கா என்றாள். கொஞ்சம் மாவு சேர்த்து நீர் தெளித்து பிசைந்து மீண்டும் அச்சில் போட்டு பிழிந்தாள். ஆஹா முறுக்கு அருமையாக வந்தது. பொன்னிறமாக எண்ணெய் தடவிய பேப்பரில் பிழிந்த முறுக்கை எடுத்து போடும்போது முறுக்கு கொஞ்சம் அமுங்கி அடி வாங்கியது. ஒரு 10-12 முறுக்கை எடுத்து தட்டில் வைத்து சுவாமிக்கு காண்பித்துவிட்டு புகைப்படம் எடுத்து தள்ளினாள். தான் செய்த முறுக்கு படத்தை முகநூலில் மார்க் முதல் எல்லோருக்கும் காட்ட வேண்டாமா? ஹாலுக்கு வந்தாள். பரிசோதனை எலி வேண்டுமே. சுந்தரம் மிகவும் ஆவலாக கை நீட்டினார். வரேன் தரேன், உங்களுக்கு தானே கொண்டு வந்திருக்கேன், என்ன அவசரம் என்று ஸ்நாக்ஸ் கப்புகள் 2 எடுத்து வந்தாள். 2 வைத்து பவ்யமாக புளியங்கொம்பை பிடித்துவிட்ட பெருமையுடன் நீட்டினாள். சுந்தரம் நினைத்து கொண்டார். கடைசி வரை போராடி வெற்றிகரமாக செய்து முடிச்சிட்டாளே, கில்லாடிதான், நாம் தான் தப்பாக எடை போட்டு விட்டோம் என்று நினைத்து கொண்டார். கிண்ணத்திலிருந்து ஒரு முறுக்கை எடுத்து வாய்க்கருகே கொண்டு போய் சைடு பார்வையால் வசுவை வாஞ்சையுடன் பார்த்தவாறே மெல்ல கடித்தார். அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். நான் எங்கே இருக்கேன் தெரியலையே என்று நினைத்தபடி மலங்க விழித்த சுந்தரத்தை பார்த்து கொஞ்சம் பதறித்தான் போனாள் வசுமதி. ஆஸ்பத்திரியில் டாக்டர் மாதவன் வசுவிடம் 2 பல்லு டேமேஜ் ஆகி இருக்குமா, ஒன்று உடஞ்சி பாதி ஆயிருக்கு, இன்னொன்று ஆடுறது. அப்படி யார்கிட்ட அடி வாங்கினார் சாரு? பார்த்தால் சாதுவா தெரிகிறாரே, போகட்டும், 2 பல்லையும் எடுத்துட்டு வேற பல் கட்டிடலாம் என்றார். சுந்தரத்தால் பேச முடியவில்லை. டாக்டர் 2 கருவிகளை வாய்க்குள் விட்டு பிடித்திருக்கிறார். டாக்டர் கேள்விக்கு என்ன பதில் நான் சொல்றது, என் போராத காலம் என்றாள். சுந்தரம் கண்ணோரம் நீர் கசிந்தது. அதற்கு மேல் டாக்டர் எதுவும் கேட்கவில்லை. அவர் ட்ரீட்மெண்ட் பற்றியும் சார்ஜ் பற்றியும் பேசினார். அடுத்த 3 நாட்கள் தீவிர சிகிச்சை. மாற்றுப்பல்லுக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு லகரத்தை தொட்டிருந்தது மருத்துவருக்கு மொய். அவருக்குத்தான் நிஜமான தீபாவளி. வீட்டிற்கு வந்தும் சுந்தரத்தால் பேச முடியவில்லை. அனஸ்தீஷியா கொடுத்தும் வலி பிராணன் போனது. வசுமதி சற்று ஏக்கத்துடன், அக்கா போட சொன்னான்னு மாவு போட்டேனே, கூட கொஞ்சம் வெண்ணெய் போட்டிருக்கணும், அதுதான் தப்பாயிடுச்சு, இத்தனை முறுக்கு வீணா போச்சே, நேரமும் பொருளும் வேஸ்ட்டு. ஆஸ்பத்திரி விவகாரம் முடிஞ்சதும் திரும்ப செஞ்சு பார்க்குறேன் பாருங்க, சூப்பரா என்றாள். திரும்பவுமா? மயங்கி விழுந்தார் சுந்தரம். போன வருஷம் இதே மாதிரி தான் ஏதோ கப் கேக் பண்ணுவதாக பாத்திரமும் கரண்டியும் இணை பிரியாமல் போய் நாட்கணக்கில் ஊற வைத்து முடிந்தவரை அலம்பி பார்த்து பழைய பேப்பர்காரனிடம் போட்டுவிட்டாள். பிறகு எல்லாம் கடையில் வாங்கி தீபாவளி கொண்டாடினார்கள். இந்த வருடம் முறுக்கு. அடுத்தது என்னவோ என்று சுந்தரம் கதிகலங்கிய போதே வெடிகுண்டு ஒன்றை தூக்கி போட்டாள் வசுமதி. பொங்கலுக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி சமையல் சொல்லித்தரப் போகிறாளாம் வசுமதி. மகாஜனங்களே உஷார். கதை பிடித்திருந்ததா? தீபாவளிக்கு நம்மெல்லாம் பலகாரம் பண்ணுவோம், பட்டாசு வெடிப்போம், புத்தாடை போட்டுக்குவோம். எல்லாருக்கும் மனமார்ந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அடுத்த கதையில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.